தூக்கம் வந்துருச்சா? வீரா ஆ இங்க வாயே, எனக்கு தூக்கம் வருது. வரேன். கத்தி அனி இங்க வாங்களேன். இங்கதான் இடம் இல்லையே. ஆமா. எஞ்சி பட. இங்க இடம் தாராளமா இருக்கு, நீங்க வாங்க. சூர்யா கொஞ்சம் தள்ளுங்களேன். உட்காருங்க நீ. சீட்டு கிளீனா தான் இருக்கு, உட்காருங்க. சாரி அண்ணி, சாரி அண்ணி. யா வா, தள்ளி உட்காரு. அங்க போடா. இங்க இல்ல, நான் இங்கதான் உட்காந்து உட்காருவேன். கோண்டல்ல அங்க இடிச்சுக்க போகுது பாத்து. இதுவும் நல்லா தான் இருக்கு. மாமால சாஞ்சிப்போம். தட்டிட்டே இல்லாம சும்மா உட்கார்ற. என்ன பாப்பா காலை புடிச்சு விட்டேன். என்னது இது? இந்த பக்கம் இடம் இல்லைல்ல மேடம், அதான் இப்படி உட்காந்துருக்கேன். மூஞ்சி பாரு. அம்மா, வண்டி ஒரு மாதிரி குலுங்குது, அதான். குழங்கும் குழங்கும். மாறா, நான் வேணா அங்க வந்து உட்காந்துட்டுமா? சாவடிச்சிருவோம், உட்காரு. எந்திரிச்சு வந்த. நான் பிறந்ததுல இருந்தே வில்லேஜ்க்கு வந்ததே இல்லையே. சரி, இப்ப இங்க ஒரு வாரம் நம்ம இருந்துட்டு போலாம். அதுக்கப்புறம் மாசம் இங்க வரலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலயே உனக்கு தான் ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விட்டுருவாங்களே, அப்பவும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாம். சரியா? ஓகே, ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஃபுல்லா ஊர் சுத்தி காட்டணும், சரியா? அதுக்கு தான் ஒரு ரவுடி நான் இருக்கேன்ல, நான் சுத்தி காட்டுறேன்டா தங்கம். நல்லா சுத்தி பாருங்க. டேய் கத்தி, நீயும் கூட வா, சுத்தி காட்டு. இருக்க எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்யா. பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுயா. ராகவா, பெரியப்பா, வள்ளி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்னா, நீங்களும் நல்லா இருக்கீங்களா? மனுஷங்க மேல இருந்த கோவத்தினால ஊரே மறந்துட்டீங்களா? ஊர் மேல இருக்கிற கோவத்தினால குலதெய்வத்தையே ஒதுக்கி வச்சுட்டே ராமச்சந்திரா. தெய்வம் என்னையா பண்ணோம்? நமக்கு ஒரு ஆபத்துனா அதுக்கு ஏதாவது தடங்கல் தான் பண்ண முடியும், தடுக்க முடியாதியா. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். தப்புதானா, பெரிய தப்புதான். சாமியை நாங்க கண்டுக்காம இருந்ததுனாலதான் அடுத்தடுத்து எங்க குடும்பத்துல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து போச்சு. அதான் பெரிய மன்னிப்பா கேட்டுடலான்னு இப்ப எல்லாரும் ஓடி வந்துட்டோம். இப்பயாவது வந்தீங்களேம்மா. ஏய் சின்னவனே மாறா, வாயா. பெரியப்பா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சும்மா நிக்கிற, ரெண்டு வார்த்தை பேச. வலிமா, என்னது இது? என்ன மாறா, சந்தோஷமா இருக்கணும்டா. எங்க எல்லாரையும் மறந்துட்டியா என்ன? சொந்த பந்தத்துக்கு ஒண்ணுனா முதல்ல ஓடி வந்து நிப்ப, எங்களையே மறந்துட்டியா? அப்படிலாம் இல்லை பெரியப்பா. நல்லா இருக்கீங்களா பெரியப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் தம்பி. நம்ம சௌகரியத்துக்காக வீராவை போய் கட்டாயப்படுத்த முடியுமா? வீராவும் அந்த ரவுடி பையனும் சேர்ந்து இல்லைன்னு ஊருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. அதனால குடியா முழிட போகுது. ஆத்துக்கலாம் வள்ளி. என்ன, நம்ம குடும்ப ஒத்துமையை பத்தி தான் ஊரெல்லாம் மெச்சுப்பானுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, ஐயோ சேர்ந்து மெச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன பண்றது, எல்லாம் விதி. ஒர்க் அவுட் ஆகுதா? நான் இருந்தாலும் எல்லாரும் தப்பா பேசுவாங்கண்ணா. உன் பேரும் இல்ல கெட்டு போயிடும். வலிமா, மாமாவுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ஊர் முன்னாடி அவன் கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ற மாதிரி நடிக்கிறேன். வீரா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, விடு, பாத்துக்கலாம். இல்ல மாமா, பரவாயில்ல. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல வலிமா, நான் அந்த மாதிரி பண்ணா நம்ம கனி என்ன நினைப்பா? அது இல்ல வலிமா, இப்ப அவனை என் புருஷன்னு சொன்னா அப்ப அவன் தான் ஜெயிலுக்கு போன அந்த புருஷன்னு கனி நினைக்க மாட்டாளா? அப்படிலாம் என்னால சொல்ல முடியாதுல்ல. அத பத்திலாம் நீ கவலைப்படாத. சமாளிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நாளைக்கு போய் சந்தோஷமா பொங்கல் வைக்கிறத பத்தி மட்டும் யோசி. நீ இவ்ளோ சொன்னதே பெரிய விஷயம் இல்லனா? வள்ளி பாத்துக்குவா. ஆமா ஆமா, சரி. பொங்கல் வைக்கிறோம். எங்க மாப்பிள்ளை ஜெயில இருக்காருல்ல,
அதுக்கு தான் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? அது இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க என் பொண்ணோட புருஷன் மாதிரி நடிக்கணும். என்ன சொன்னீங்க? நான் புருஷ மாதிரியா? ம். நான் அந்த மாறன் சித்தப்பாவை பார்த்ததில்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. அப்புறம் எப்படி ரவுடி அவரை மாதிரி நடிக்க முடியும்? எப்படி பாயிண்ட பிடிச்சு கரெக்டா கேக்குது பாரு. கனி பாப்பா, அது வேற ஒண்ணும் இல்லடா. உன் சித்தப்பா பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம பாடி கார்டு மாதிரியே இருப்பான். ஆ? அது மட்டும் இல்ல, நம்ம இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதனால நம்ம சொந்த பந்தம் எல்லாம் உன் சித்தப்பா முகத்தை கொஞ்சம் மறந்து போயிருப்பாங்க. இப்ப இந்த பாடி கார்டை பார்த்தா உன் சித்தப்பானே நம்பிடுவாங்க. அதுக்காக தான் கேக்குறேன். என்ன மேடம், என்ன போய் இப்படிலாம் செய்ய சொல்றீங்க? நான் சிங்கிள், எனக்கு இன்னும் கல்யாணம் காட்சின்னு எவ்வளவோ கனவு இருக்கு. இப்போ இவங்களுக்கு போய் நான் புருஷனை நடிச்சா சரியா வருமா? வேண்டாம் மேடம். உங்களோட கௌரவத்துக்காக என்னோட வாழ்க்கையை அடமான வைக்க முடியாது மேடம், முடியாது. நீங்க வேணா வேற யாராவது ஆள் பாருங்க. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ உதவியா தானே கேக்குறேன். கொஞ்சம் மனசு வச்சு உதவி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு நீங்க புருஷனா நடிச்சா மட்டும் போதும். அதுவும் ஊருக்காரங்க முன்னாடி நடிச்சா மட்டும் போதும். என்னப்பா இவ்ளோ யோசிக்கிற? எனக்கு பொய் சொல்றதுங்கிறது சுத்தமா பிடிக்காது. இங்கதான் பாக்குறாளா? அப்புறம் நான் போய் உன் சித்தியை தொட்டு தூக்கி புருஷனா நடிச்சு நான் போய் அதெல்லாம் ஒரு பாடி கார்டா சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. வா ரவுடி, உனக்கு சித்தி மேல ஒரு கண்ணுன்னு தெரியும். ரொம்ப ஓவரா சீன் போடாம இது செய்யு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும், விட்டுறாத. ஆ? ம். ஆ. சரி, எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனாலையும் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறதுனாலையும் மெயின்லி என் கனி பாப்பாக்காகவும், அதை விட மெயின்லி அத்தை மேடம் வந்து என் காலில் ஒழுகாத குறையா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால சரி அரை மனசோட செய்கிறேன். ஒன்லி ஹாஃப் யூனோ. இங்க பாருங்க வள்ளி மேடம், எனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க எனக்கு முதலாளி. உங்க வீட்டு உப்பு சாப்பிட்டிருக்கேன், அதனால ஏதோ நன்றிக்காக ஒத்துக்கிறேன். இந்நேரம் போயிருக்கணுமே. போயிட்டா. ஓ, இவன பாப்பா அங்க பாரு எப்படி இருக்கு. எருமை மாடு. நானே அவளை தாஜா பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதையும் பேசி களைச்சு விட்டுருவோம் போல இருக்கு.